வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காவல் நிலைய வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 மினி வேன்கள், கார் தீப்பிடித்து எரிந்து சேதமடைந்தன. தாளையாத்தம் பகுதியில் உள்ள குப்பையில் பற்றி எரிந்த தீ காவல் நிலைய வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களுக்கு பரவி தீப்பிடித்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தலுக்கு பயன்படுத்திய மினி வேன்கள் மற்றும் கார் தீயில் எரிந்து சேதமடைந்தன. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே குறுக்குப்பாறையூர் பகுதியில் குப்பை கழிவுகள் கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 21வது நாளாக விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறுக்குப்பாறையூரில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் அரசிராமணி பேரூராட்சிக்குட்பட்ட குப்பை கழிவுகளை கொட்டுவதோடு சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 21வது நாளாக விவசாயிகள், விவசாய சங்கத்தினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விடியா திமுக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு போக்குவரத்து பணிமனையிலிருந்து இயக்கப்பட்ட அரசு பேருந்து நடுவழியில் பழுதடைந்து நின்றதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். மலை கிராம பகுதிகளில் நாள்தோறும் இயக்கப்படும் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாமல் பழுதடைந்து நடுவழியில் நிற்கும் சம்பவங்கள் தொடர்கிறது. இந்த நிலையில் பயணிகளுடன் உதகை நோக்கி வந்த அரசு பேருந்து நடுவழியில் பழுதடைந்து நின்றது. விடிய அரசின் போக்குவரத்து துறை பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாமல் பயணிகள் நடுவழியில் இறக்கிவிடப்படுவது தொடர்கதையாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பழவேலி இருகுன்றப்பள்ளி பகுதியில் இறைச்சி கடைகளின் கழிவுகள் மூட்டை மூட்டையாக கொட்டப்படுவதால் நோய் தொற்றும் அபாயம் அதிகரித்துள்ளது. கழிவுகள் சாலையோரம் இருப்பதால் காகங்கள், நாய்கள் சுற்றித் திரிந்து வாகனங்களில் விழுந்து விபத்துகள் ஏற்படுகின்றன. மேலும் துர்நாற்றம் பரவி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் மிகுந்த அவதியடைகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளுக்கு புகார் தெரிவிக்கப்பட்டும் அவர்கள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் உடனடி தீர்வுக்காக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் நகராட்சியில் வீட்டு வரி ரசீது பெறுவதற்காக 25,000 லஞ்சம் கேட்ட பில் கலெக்டர் சிவக்குமார் சிக்கினார். பாதிக்கப்பட்ட நபரின் புகாரினை அடுத்து இடைத்தரகர் ராமு மூலம் பணத்தை பெற்றுக்கொண்ட போது சிக்கினார். இந்த சம்பவம் திராவிட மாடல் ஆட்சியில் அதிகாரிகளின் லஞ்ச மோசடிகள் எப்படி கட்டுப்பாடற்ற நிலைக்கு சென்றுள்ளன என்பதை வெளிப்படுத்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் தர்காவை சுற்றிய சாலைகளில் குப்பைகள் அகற்றப்படாமல் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாகூர் தர்கா சாலையில் பாதாள சாக்கடை உடைந்ததால் தொழுகைக்கு வரும் இஸ்லாமியர்கள் மற்றும் பொதுமக்கள் அச்சத்துடன் நடந்து செல்கின்றனர். கடந்த 4 ஆண்டுகளில் எந்த மேம்பாட்டுப் பணிகளையும் ஸ்டாலின் அரசு மேற்கொள்ளாததால் சாலைகள் சேதமடைந்திருப்பதோடு குப்பைகளும் அகற்றப்படாமல் உள்ளது. இதனால் கனமழை பெய்ததில் கழிவுநீரும் குப்பைகளும் தேங்கி நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளது. உலக புகழ்பெற்ற நாகூர் தர்கா பகுதியை ஸ்டாலின் அரசு நகராட்சி நிர்வாகம் உடனடியாக சரி செய்ய வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். தர்காவுக்கு வரக்கூடிய யாத்திரிகளும் தர்காவுக்கு செல்வதற்கு இந்த வழியைத்தான் பயன்படுத்துவார்கள். அதே போல் அந்த கழிவுநீர் மேன்வல் தொட்டியில் ஒரு அடைப்பு, பெரிய ஒரு ஓட்டை இன்னும் சரி செய்யாத நிலையில் இருக்குது. சிறிய குழந்தைகள் அந்த வழியாக செல்வதற்கு அச்சப்படுகிறார்கள். அதையும் இந்த விடிய அரசு சரியாக செய்வதில்லை. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கபிஸ்தலம் பகுதியில் கூட்டு குடிநீர் குழாய்கள் பதிப்பதற்காக தோண்டப்பட்ட சாலை சீரமைக்கப்படாததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படுத்தி வரும் சாலையில் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் மண்ணை நிரப்பி வேலைகளை முழுமைப்படுத்தாமல் அதிகாரிகள் கிடப்பில் போட்டுவிட்டு சென்று விட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விபத்து ஏற்படுவதற்கு முன்பாக சாலைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். குடிநீர் குழாய் பதிக்கிற பகுதியினால ராமானுஜபுரம் மற்றும் கபிஸ்தலம் ஊராட்சியில் இருக்கக்கூடிய குடிநீர் இணைப்புகள் அங்கங்கே துண்டிக்கப்பட்டு கடந்த 20 நாளைக்கு மேலாக குடிநீர் இல்லாமல் இந்த மக்கள் அவதி பெறுகிறாங்க. இந்த ரோட்டில் உள்ள மேடு பள்ளம் தூக்குள்ளதுனால அடிக்கடி விபத்து ஏற்படுது. இந்த குறைகளை அடிக்கடி நாங்கள் இருக்கிற அதிகாரிகள்கிட்ட சுட்டி காட்டியும் இங்கேருந்து ஜீப்பில் அதிகாரிகள் வராங்க போகிறாங்க, ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. நெல்லை மாவட்டத்தில் உள்ள வள்ளியூர், ராதாபுரம், பானகுடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. இதன் காரணமாக சாலையின் இருபுறமும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது.
ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் விட்டு தொடர்ந்து மழை பெய்தது. நம்புதாலை, சோழியக்குடி மற்றும் எம்ஆர் பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது பெய்யும் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. விடுமுறை தினத்தில் ஏற்பட்டுள்ள இந்த சூழலால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நீண்ட நாட்களுக்கு பிறகு திடீரென 30 நிமிடத்திற்கு மேல் மழை பெய்ததால் குளுமையான சூழல் நிலவியது. மலைப்பகுதியில் ஏற்பட்ட இந்த சூழலால் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர்.